Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோல கோட் காலர் crop top எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதா டீடைலா பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ எக்ஸஸ் சைஸ்ல இருந்து பிளஸ் சைஸ் வரைக்கும் எல்லா பாடி லைனுக்கும் இந்த கோட் காலர் crop top ஈஸியா எப்படி கட் பண்ணலாம் அண்ட் ஃபார்முலாஸ்ல எப்படி அப்ளை பண்ணலாம்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் அது எம் சைஸ்ல மட்டும் தான் இருக்கும். பட் இந்த டுட்டோரியல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ்ல இருந்து பிளஸ் சைஸ் வரைக்குமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த க்ராப் டாப்க்கு. ஸோ நீங்கள் வந்து லென்த் வந்து ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அந்த லென்த்தோடைய எண்டில் இந்த மாதிரி த்ரெட் எடுத்துட்டு நீங்கள் வந்து நாட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து த்ரெட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் லென்த் எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருடைய ஹையஸ்ட் பாயிண்டில் தான் நான் வந்து டேப் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து கோட் காலர், அதனால ஷோல்டருடைய ஹையஸ்ட் பாயிண்டில் டேப் பிளேஸ் பண்ணிவிட்டு பேக் லென்த் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஷோல்டருடைய ஹையஸ்ட் பாயிண்டில் டேப் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் லென்த் வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் லென்த்தும் ஃப்ரண்ட் லென்த்தும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். பட் சில பாடி லைன்ஸ், அதாவது ப்ளஸ் சைஸ்லாம் போகணும் அப்படின்னா பேக் லென்த் விட ஃப்ரண்ட் லென்த் வந்து எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் பாத்தீங்கன்னா ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட். சோ இது வந்து காலர் போன். சோ நம்ம காலர் போனுடைய எண்டிங் பாயிண்ட் தான் வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். சோ நீங்க அத டச் பண்ணும்போது உங்களுக்கு போன் வந்து ஃபீல் ஆகும். சோ அந்த போன் மேல நீங்க வந்து டேப் வச்சு சோ கரெக்ட்டா வந்து டேப் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க டச் பண்ற இடத்துல உங்களுக்கு அந்த போன் வந்து ஃபீல் ஆகும். ஸோ ஆர்ம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருடைய எண்டிங் பாயிண்ட், அந்த போன் இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல இருந்து நீங்கள் டேப் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஆர்ம் ஹோல் சுற்றி நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப டைட்டாக எடுக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் லூஸ் அளவுக்கு நீங்கள் வந்து ஆர்ம் ஹோல் வந்து மெஷர் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து மிட் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ டேப் வந்து பேக் சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் மெஷர்மெண்ட் தான் எடுக்க போகிறோம். ஸோ பஸ்ட் பாயிண்ட், அதாவது நிப்பிள் பாயிண்ட்ல டேப் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும். ஸோ இதுதான் வந்து பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் மெஷர்மெண்ட் வந்து மெஷர் பண்ணுறது. இப்போ வந்து கப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த பஸ்ட் பாயிண்ட் நிப்பிள் பாயிண்ட்ல இருந்து பஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கப் சைஸ். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக் ரவுண்டு. ஸோ நான் வந்து டேப் எங்கே பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். நெக்குடைய மிட் போர்ஷனில் தான் நான் வந்து டேப் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நெக் ரவுண்ட் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸாக எடுக்காதீங்க, கரெக்டாக இந்த மாதிரி டேப் வச்சு நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மெஷர்மெண்ட், அதாவது டாப்போடைய லென்த்து எங்கே முடியுதோ அதனுடைய ரவுண்டு, அந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்டருடைய மிட் பாயிண்ட்ல நீங்கள் டேப்பை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ நான் டேப்பை வந்து மேலே எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன், ஷோல்டருடைய மிட் போர்ஷனில் மிடில் தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து கீழே பஸ்டோடைய அண்டர் த பஸ்ட் வரைக்கும் லென்த் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து டேப் எடுக்காதீங்க, அதே மாதிரி ஷோல்டருடைய மிடில் வச்சுட்டு நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். அதாவது ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் மெஷர்மெண்ட். ஸோ ஷோல்டருடைய எண்ட் பாயிண்ட் அந்த போனுக்கு மேலே வச்சு நீங்கள் ஸ்லீவ் லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து ஸ்லீவ் லென்த் எடுத்துக்கலாம். லென்த் எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த லென்த்தோடைய எண்டு, ஸோ ரவுண்டாக வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோட் காலர் க்ராப் டாப் ஸ்டிச் பண்ண ஒவ்வொரு பாடி லைனுக்கும் எவ்வளோ மீட்டர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வந்து தேவைப்படும்ன்றது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபேப்ரிக் சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ மெயின் ஃபேப்ரிக் வந்து இவ்வளோ தேவைப்படும். ஸோ லைனிங் வந்து அதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது வந்து இந்த டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எம் சைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு தான் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். அண்ட் ஆல்சோ எக்ஸஸ் சைஸ்லேருந்து ப்ளஸ் சைஸ் வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எங்கெங்கே எப்படி அப்ளை பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ராப் டாப் லென்த் வந்து நான் வந்து 15 inches வந்து மார்க் பண்ணிவிட்டு கீழே ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். ஷோல்டருக்கு ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு ஃபுல் ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணி வந்த நம்பரை நான் வந்து அப்படியே மார்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு 7.5 இன்ச்சஸ் வருது. ஸோ அதை நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஸ்லோப் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷோல்டர் ஸ்லோப் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடி லைனுக்கும் மாறும். ஸோ அது வந்து எவ்வளோ மார்க் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு உங்களுடைய செஸ்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஷோல்டர் ஸ்லோப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கு வித்து வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் தேவைப்படும். அதாவது நெக்கு ரவுண்ட் மெஷர் பண்ணோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் நான் வந்து 12.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். அதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 2.5 இன்ச்சஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுடைய நெக் ரவுண்ட் என்னவோ அதை நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணி உங்களுக்கு வர நம்பரை நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். எக்ஸாம்பிள் 13 இன்ச்சஸ் உங்கள் நெக் ரவுண்டுனா 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.6 கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னா 2.75 இன்ச்சஸ் எடுத்துக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கிறேன் என்னுடைய நெக் ரவுண்டுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஆர்ம் ஹோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து டிஃப்ரெண்ட் பாடி லைன்ஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 36 செஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ 36 செஸ்ட்டு டிவைடட் பை 6 ப்ளஸ் 0.5 இன்ச் ஆட் பண்ணால் 6.5 இன்ச்சஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய செஸ்ட் சைஸுக்கு என்னவோ அதுக்கேற்ற ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 6.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/4 செஸ்ட்டு நான் 9 இன்ச்சஸ் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். பேக் சைடுன்றதுனால நான் வந்து பாடி லூஸ் எதுவும் ஆட் பண்ணலை. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சில செஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடும் வந்து பாடி லூஸ் ஆட் பண்ணணும். ஸோ அது என்னென்ன பாடி லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாடி லூஸ் வந்து எதுவும் ஆட் பண்ணல. அதுவும் பேக் சைடு மட்டும் நான் ஆட் பண்ணல. ஃப்ரண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நான் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/4 வேஸ்ட்டு 7 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பேக் டாட்ஸ்க்காக 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்கேல் எடுத்து நான் வந்து இந்த 2 பாயிண்ட்ஸையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக் நெக்கு லென்த் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ பேக் நெக் லென்த் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ஈவனாக வந்து ஒரு 1/2 இன்ச் போல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஷோல்டர் லைனுக்கு மேலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம பேக் நெக்கோடைய ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஷோல்டரில் எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கோட் காலர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் விட பேக் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். இந்த இன்க்ரீஸிங் வந்து எல்லா பாடி லைனுக்குமே சேம் தான். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ண பேப்பர் பேட்டர்னை லைனிங்கில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோடைய டாப் லென்த் வந்து 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அகெயின் கீழே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் லென்த் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஹாஃப் ஷோல்டர் 7.5 இன்ச்சஸ் நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஸ்லோப்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது ஆர்ம் ஹோல் டவுன் வந்து 6.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு 1/4 செஸ்ட்டு 9 இன்ச்சஸ் ப்ளஸ் பாடி லூஸ்க்காக 1/2 இன்ச்சு சேர்த்து 9.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய செஸ்ட் என்னவோ அதோடு நீங்களும் 1/2 இன்ச் ஆட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செஸ்ட்டுக்கும் வந்து நம்ம வேறு மாதிரி மார்க் பண்ணணும். ஸோ அந்த சார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு உங்களோட செஸ்ட் சைஸ் என்னவோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மார்க்கிங் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு நெக்கு வித் வந்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு டெப்த் வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கேல்குலேஷன். ஸோ நெக்கு வித் 2.5 இன்ச்சஸோட 1 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா 3.5 இன்ச்சஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய நெக்கு வித் என்னவோ அதோட 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் வர நம்பரை நீங்கள் வந்து ஃப்ரண்ட் நெக்கு டெப்த்துக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது பாக்ஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ரவுண்ட் நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ண போகிறேன். இப்போது ஷோல்டர் லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/4 வேஸ்ட் 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட்ஸுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அது வந்து ஜஸ்ட்டு மார்க்கிங் மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்ஸை நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் லைனுடைய மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து அதாவது ஷோல்டருடைய மிட் பாயிண்டில் டேப் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு பாயிண்ட் டு பாயிண்ட்டு. ஸோ உங்களுடைய பஸ்ட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் என்னவோ அதனுடைய ஹாஃப் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த லைனுக்கு மேலே வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபுல் பஸ்ட் என்னவோ அதோட 2 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அதை தான் நீங்கள் வந்து மார்க் பண்ண போகிறீங்க. நான் வந்து 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே 3.25 இன்ச் மார்க் பண்ணிங்க இல்லையா? ஸோ அதோட 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அதை வந்து கீழே இருக்கிற லைனில் வந்து மார்க் பண்ணணும். நான் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணால் எனக்கு 3.25 இன்ச் வருது. ஸோ நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய மெஷர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பாடி லைன்ஸ்க்கு மாறும். அதை நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கிறேன். எடுத்து நான் வந்து அந்த பிரின்சஸ் டாட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேனோ இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நீட்டாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடி லைனுக்கும் சேம் தான். இப்போ வந்து அகெயின் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நான் வந்து டாட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாட் அலவன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா 1 இன்ச், அதை வந்து இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நெக்கு கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஷோல்டர் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல், அப்புறம் இந்த சைட் லைன் வந்து கட் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே வேஸ்ட் லைன் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் இருக்கிற இந்த டாட் லைனும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் கட் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் இந்த லைனும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இந்த சைட் பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ சைட் பீஸ் கடையில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் டெவலப்மெண்ட் மார்க்கிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செஸ்ட் லைனுக்கும் மாறும். அதை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து கப் சைஸ் வந்து மேலே 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன் அண்ட் கீழே 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இதுவுமே வந்து உங்களுடைய கப் சைஸ் என்னவோ நீங்கள் அதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேப் எதுக்காக இப்படி டெவலப் பண்ணுறோம் பஸ்ட் பாயிண்டில் அப்படின்னா நம்ம வந்து
வியர் பண்ணும்போது நம்மளுக்கு செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஆகாது. ஸோ அந்த கர்வ் ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பஸ்ட் பாயிண்டில் டெவலப் மாதிரி பண்ணுறது. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நாட்ச் கட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த பேப்பர் பேட்டர்ன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மிடில் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்ன் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க, இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போது ஆன் ஃபோல்டிலேருந்து 1.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு டெப்த்து வந்து 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். அது எப்படி மார்க் பண்ணால் டேப் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 9.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் 10 இன்ச்சஸ் கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பீஸை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் காலர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த காலர் பீஸை தவிர ஃப்ரண்ட்டு பேப்பர் பேட்டர்ன் 2 இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேப்ரிக்கில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே மட்டும் வந்து நான் வந்து 0.25 இன்ச்சஸ் தான் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்கில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. அண்ட் இதுக்கும் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ண காலர் எடுத்துக்கலாம். இந்த காலரை அப்படியே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் டேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலேயே காலர்னு எழுதிக்கிறேன். இப்போது க்ளூ யூஸ் பண்ணி இந்த காலரை வந்து இந்த பேப்பரில் ஒட்ட போகிறேன். ஸோ ஒட்டியாச்சு. இப்போது இது அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் பெனில். இப்போது காலருக்காக நம்ம இங்கேருந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பாடி லைனுக்கு வந்து மாறும். ஸோ அதுவும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இந்த கீழே இருக்கிற காலருடைய எண்டு வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து காலர் ஷேப். ஸோ இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காலர் ஷேப் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக்கை வந்து ரிங்கில் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ண காலரை இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு சாக் யூஸ் பண்ணி அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பெல் பென்ஸ் இந்த மாதிரி போட்டு ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் காலர் அசையாமல் இருக்கும். இப்போது இந்த காலர் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு காலர் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நடுவில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் விட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் ஆரி ஒர்க் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோடைய லிங்க் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரி ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் காலருக்கு எல்லா சைடும். ஸோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு காலருக்கும் வந்து நான் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிட்டேன். ஸோ காலர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். கரெக்டாக அந்த மார்க்கிங் லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லைனிங் எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலர் இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கலாம். ஸோ காலர் டேர்ன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க.
இப்போ காலர் வந்து டர்ன் பண்ணிக்கலாம். கார்னர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வரணுன்றதுக்காக நான் சிசர் வச்சு அதை செட் பண்ணிக்கிறேன். ஸோ காலர் வந்து ஃபுல்லாக டர்ன் பண்ணியாச்சு. இப்போது இந்த மார்க்கிங் லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச் அண்ட் கார்னரில் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ காலர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு காலரும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ காலர் ரெண்டுமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க அண்ட் ஃப்ரண்ட் லைனிங் வந்து இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சில் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போது நெக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ண. ஸோ நாட்ச் வந்து கார்னரில் கட் பண்ணிவிட்டு இப்போது இதை டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டர்ன் பண்ணிட்டேன். இப்போது கார்னர்ஸில் வந்து டாப் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டர்ன் பண்ணிக்கலாம். காலர் எடுத்துக்கலாம். இது வந்து லெஃப்ட் காலர் அண்ட் இது வந்து ரைட் காலர். இப்போ காலர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்கில். இப்போது இதை இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு அடியில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அதை எப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இந்த கார்னர் வந்து இதுக்கு மேலே இப்படி வைக்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு ஸ்டிச் அண்ட் பக்கத்தில் இன்னொரு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து டபுள் ஸ்டிச் வந்து கேப் விட்டு போட்டிருக்கேன். ஸோ காலர் வந்து இந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணணும். ஸோ நான் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு காலருமே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கேப்புக்காக நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரிப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து 4 inches லென்த் அண்ட் 5 inches வித்துக்கு ஒரு காட்டன் பீஸ் எடுத்து அதை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கார்னர் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரிப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து இதுக்கு அடியில் வந்து நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து 3 inchesக்கு தான் வந்து எனக்கு லென்த்து தேவை. அதனால் 3 inchesக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இதனுடைய மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை இதுக்கு அடியில் வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போது இங்கேருந்து மேலே வந்து ஒரு 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் தான் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஸ்டிச் வந்து போட்டாச்சு. ஸோ இவ்வளோ பெரிய கேப் எதுக்காக அப்படின்னா நம்ம ஹெட் வழியாக நம்ம க்ராப் டாப் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ கேப் விட்டுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹூக் அண்ட் பார் வச்சு தான் நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் இந்த சைட் பீஸ் எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு டாப் ஸ்டிச் போட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கேயும் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க அண்ட் இங்கேயும் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட இந்த சைட் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பெல் பின்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பெல் பின்ஸ் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இறக்கம் வந்து இருக்காது. ஸோ ரெண்டு ஷேப்புமே வந்து கரெக்டாக ஈவனாக வரும். அதுக்காக பெல் பின்ஸ் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ பெல் பின்ஸ் போட்டாச்சு. இப்போ இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ தைச்சு முடிச்சாச்சு. இப்போது நாட்ச்க்கு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்ச் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் ஃபேப்ரிக் எடுத்து இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இது வச்சு நம்ம அயன் பண்ணிக்க போகிறோம். ஸோ அயன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அகெயின் வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பேக் லைனிங் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் கார்னரில் வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து மடித்து தைக்க போகிறோம். ஸோ கீழே வந்து 2 inches ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 2 inchesக்குமே வந்து மடித்து தைக்க போகிறோம். இப்போது சைட் சீமில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க 1.5 inches. நெக்ஸ்ட் இதை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் அதாவது நடுவில் வந்து
மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மிட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 inch கீழே மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் 7 inches மேலே மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி லைன் போட்டு நம்ம டாட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டாட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர்ஸும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இந்த நெக்கை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம காலர் வந்து மெஷர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காலரில் வந்து ஒரு 1/4 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காலர் வந்து மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாஃப் காலர் ரவுண்ட் வந்து 8.25 inch வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது காலருக்காக பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணி கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ஹாஃப் காலர் ரவுண்ட் வந்து 8.25 inches மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது காலருடைய வித் வந்து 3.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இங்கேருந்து 1 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். இப்போது பேக் நெக் வந்து கரெக்டாக இந்த லைனுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம காலர் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஷேப் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 0.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது ஹாஃப் காலர் ரவுண்ட் வந்து மெஷர் பண்ணிவிட்டு நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ காலர் ஷேப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு அண்ட் மிடில் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க அண்ட் கீழேயும் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. ஸோ காலர் பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபேப்ரிக் வந்து ரிங்கில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலர் வந்து பெல் பின்ஸ் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து சாக் வச்சு நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ காலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் வந்து இந்த வீடியோவில் இருக்காது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோவில் இருக்கும். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு அகெயின் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ரிங்லேருந்து ஃபேப்ரிக் எடுத்துடலாம். ஸோ இந்த கார்னர் வந்து லைன் வந்து விட்டு போயிருக்கு. அதனால் இந்த பேப்பர் பேட்டர்ன் அகெயின் இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கார்னர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இந்த காலருக்கு சுற்றி வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து 0.25 inches ஸ்டிச்சிங் அலவன்ஸாக மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து காட்டன் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த காலர் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற லைன் தான் நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம். இந்த கர்வி ஷேப்பில் இருக்கிற லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கர்வி ஷேப்பில் இருக்கிறது தான் நம்ம வந்து காலரில் வந்து ஜாயின் பண்ணுவோம். அதாவது கிராப் டாப்போடைய நெக்கில் வந்து நம்ம அந்த கர்வ் ஷேப்பில் இருக்கிற அந்த போர்ஷன் தான் வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ காலர் வந்து டர்ன் பண்ணியாச்சு. இப்போ கிராப் டாப் எடுத்துக்கலாம். பேக் நெக்குடைய மிடில் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காலருடைய நாட்ச் அண்ட் இந்த நாட்ச் ரெண்டும் ஒன்றா சேர்த்து பெல் பின்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ காலர் வந்து நம்ம நெக்கில் இந்த மாதிரி பெல் பின்ஸ் வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போது இது சுற்றி வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த காலருடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் இந்த காலர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் பெல் பின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது இதனுடைய கார்னர், இந்த காலருடைய கார்னரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு பெல் பின்ஸ் செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் போடும்போது அது வந்து அசையாமல் இருக்கும். ஸோ பெல் பின்ஸ் போட்டாச்சு. இப்போது இதுக்கு மேலே ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ கோட் காலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ்ஸ் பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்லீவோடைய லென்த் வந்து 9.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஹாஃப் ஆர்ம் ஹோல் வந்து 7.5 இன்ச்சஸ். ஸோ 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிங்கன்னா போதும். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது மேலேருந்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி டயக்னல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கேயும் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேக் ஆர்ம் கர்வ், இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ். நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் ரவுண்ட் ஆர்ம் வந்து 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். மிடில் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ண பேப்பர் பேட்டர்னை ஃபேப்ரிக்கில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து க்ராப் டாப்லேயும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டோடைய கார்னர்ஸ் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு 2.5 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரிப் எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டேன் 1/2 இன்ச்சுக்கு. இப்போ இதை 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மடித்து ஹெம்மிங் பண்ணிக்க போகிறோம். ஹெம் பண்ணால் தான் அது வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சைட் சீம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரைட் சைடு தான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் போடுவோம். லெஃப்ட் சைடு ஜிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ கரெக்டாக நான் 1 இன்ச் வரைக்கும் தான் மார்க் பண்ணி ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ இதை டர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன் 2 சைடும். இப்போது ஜிப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஜிப் ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஜிப்பர் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜிப்பை வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு பெல் பின்ஸ் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஜிப்பர் சைடு வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை டர்ன் பண்ணி நம்ம பெல் பின்ஸ் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த ஜிப்பர் சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி இழுத்து நம்ம வந்து ஸ்டிச் போட போகிறோம். கரெக்டாக நம்ம அதை இழுக்கும்போது அதுக்கு நடுவில் தான் அந்த ஸ்டிச்சஸ் வந்து விழும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிப் வந்து ஸ்டிச் பண்ணி இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நீட்டாக வந்து கன்சில் ஆகிருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரஃப் ஸ்டிச் போட்டுட்டேன். ரஃப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் இந்த ஜிப்பர் சைடு மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ கரெக்டாக வந்து கார்னர் வரைக்கும் ஸ்டிச் போட்டுடுங்க. ஸோ கார்னர் வந்ததும் ஒரு ரஃப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டு ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்பருக்கு உள்ளே தான் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஜிப் வந்து உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து வெளியே வந்து இழுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிப் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அது அந்த அளவுக்கு தெரியவே இல்லை. ரொம்ப நீட்டாக வந்து கன்சில் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அண்ட் எக்ஸஸ் ஜிப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். until that ப்ளீஸ் stay tuned. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.